காவல்துறை வீனஸ் கல்யாண மண்டபத்தில் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. பொதுமக்களும் போராட்டக்குழுவர் சம்மந்தப்பட்ட அவங்க தலைவர்கள்லாம் வந்து அங்கே ஊரில் வந்து தான் தளபதி அவர்கள் வந்து சந்திப்பதாக இருந்தது. ஆனால் பாதுகாப்பு நலன் கருதி இந்த இடத்துல தான் எங்களால் கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை தளபதி அவர்களிடம் சொன்ன பிறகு நான் சந்திக்கத்தானே வர இருக்கிறேன், எங்கே சொல்கிறார்களோ அங்கே நான் வர தயார் என்று தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாளைக்கு வீனஸ் கல்யாண மண்டபத்தில் 12லேருந்து ஒரு மணிக்குள்ளார சந்தித்து விடுவார் என்பது இந்த நேரத்தில் தெரியும். வேறு எதுவும் இல்லை, அதுதான். அதெல்லாம் அது அங்கே ஊர் மக்கள் அங்கே வந்து இல்லை, ஊர் மக்கள் அங்கே வந்து அலோவ் பண்ணுறோம். அங்கே மண்டபத்துக்குள்ளார பாதுகாப்புன்றாங்க. அது நீங்கள் தான் இப்போ சொல்லணும். பத்திரிகையாளருக்கு உள்ள அனுமதி இருக்காது. எதுங்க? யாருமே வந்து அவங்க வந்து சொல்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மக்களுக்கு மட்டும்தான் அனுமதின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த அவுட்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறோம். நன்றி. போராட்டக்காரங்க ஒப்புக்கொண்டாங்க. அந்த வீனஸ் திருமண மண்டபத்தில் சந்திக்க போராட்டம் ஒப்புக்கொண்டாங்க. நான் போராட்ட குழுவினர் வந்து அங்கே தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வீனஸ் திருமண மண்டபத்தில் ஒப்புக்கொண்டாங்க. போராட்டத்தில் தலைவர் தளபதி நேரடியாக பாதிக்கப்பட்ட இடத்துல தான் மக்களை சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய தனித்தனியாக போட்ட எண்ணங்கள். அவர் அங்கே தான் சந்திக்கிறதாக இருந்தது. ஆனால் காவல்துறை அதற்கு மறுப்பு தெரிவித்து மண்டபத்தில் தான் கொடுக்க முடியும்னு கேட்கும்போது பாதுகாப்பு கருதின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போராட்டக்காரர்கள் அவங்க வந்து தலைவர்லாம் இங்கே இருக்கிறாங்க. அவங்களும் சரி எவ்வளோ நாங்கள் பேசி பார்த்தோம், இருந்தாலும் பாதுகாப்பு நலன் கருதி அப்படின்றத சொன்னதுனால நாங்கள் எப்படியா இருந்தாலும் சரி மக்களை தானே சந்திக்கணுன்றது தலைவர் தளபதி அவர்கள் சரி ஓகே எதுவாக இருந்தாலும் நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.